ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. குட் நியூஸ். 1000 காலி பணியிடங்களை நிரப்ப ஆசிரியர் தேர்வு வாரியம் உத்தரவு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் செயலர் VC ராமேஸ்வர முருகன் செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி 2023 முதல் 2024 கல்வி ஆண்டுக்காக 1768 இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கு கடந்த பிப்ரவரி 9ஆம் தேதி அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர் பதவியில் கூடுதலாக 1000 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான சேர்க்கை அறிவிக்கை ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் இணையதளத்தில், அதாவது www.trb.tn.gov.in என்று வெளியிடப்பட்டுள்ளது என்று அவர் கூறியுள்ளார். மேலும் இடைநிலை ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வு வருகிற 21ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மையங்களில் நடைபெற உள்ளது. இந்த தேர்வை 26,510 பேர் எழுத உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்வானது ஏற்கனவே டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே இந்த தேர்வு எழுத தகுதி பெற்றவர்கள் ஆவர். நேரடியாக TRB தேர்வை எழுத முடியாது. குறிப்பாக இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதன்படி ஜூன் 23ஆம் தேதி தேர்வு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டது. நிர்வாக காரணங்களால் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஜூலை 21ஆம் தேதி தேர்வு நடத்தப்படும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் பள்ளி கல்வித்துறையில் ஒவ்வொரு பிரிவிலும் எவ்வளவு காலி பணியிடங்கள் உள்ளன என்பது குறித்த அறிவிப்பு சமீபத்தில் வெளியானது. அதன்படி தொடக்க பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் 1924, இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் 4475, நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் 1042, பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் 1877 என மொத்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 9318 உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.